தேசமும் இராணுவமும் உங்கள் பிம்பம், உங்கள் அரசியல், உங்கள் மக்கள் தொடர்பு மற்றும் பிரச்சாரத்தை விட மிக உயர்ந்தவை. இதை புரிந்து கொள்ள மனப்பக்குவம் வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளும் கண்ணியம் உங்களுக்கு வேண்டும். மோடிஜி, முடிவெடுக்கும் திறன் உங்களிடம் இல்லை என்றால் இராணுவம் மற்றும் நாட்டின் பெருமையை அடகு வைக்க உங்களுக்கு உரிமையில்லை. இந்திரா காந்தியின் மன வலிமையில் 50% மோடிஜியிடம் இருந்தால் அவர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லட்டும். டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று. அவர் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவில்லை, எங்கள் விமானங்கள் எதுவும் விபத்துக்குள்ளாகவில்லை என்று இங்கே நாடாளுமன்றத்தில் சொல்லுங்கள். உங்கள் பிம்பத்தை காப்பாற்ற இராணுவத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தாதீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடியை கடுமையாக சாடினார். அவரின் இந்த பேச்சை சில மணி நேரங்களில் கோடிக்கணக்கான மக்கள் சமூக வலைதளங்களில் கண்டு பாராட்டியுள்ளனர். தேசிய தோழன் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.